அண்மைச் செய்தி. மதுரையில் நேற்று மர்ம நபர்களால் கடத்தப்பட்ட 14 வயது சிறுவன் 3 மணி நேரத்தில் மீட்கப்பட்ட சம்பவத்தில் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கடத்தலில் ஈடுபட்ட ஒருவரை கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருவதாக தகவல் கிடைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்கலாம். ராஜ்குமார், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். வணக்கம். மதுரையில் நேற்று பள்ளி சென்ற பள்ளி மாணவனையும் ஆட்டோ டிரைவரையும் கடத்திய வழக்கில் கடத்தப்பட்ட 3 மணி நேரத்தில் அவர்கள் இருவரையும் மீட்கப்பட்ட நிலையில் அந்த கடத்தலில் ஈடுபட்ட ஒருவரை போலீசார் கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்று காலை மதுரை SS காலனி பகுதிக்கு எல்லைக்கு உட்பட்ட விவேகானந்தர் தெருவில் வசித்து வரக்கூடிய ராஜலட்சுமி என்பவருடைய 14 வயது மகன் அங்கு அந்த பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வருகிறார். அவர் வீட்டிலிருந்து அவர் பள்ளிக்கு ஆட்டோவில் செல்லும் போது அவர் ஆட்டோவை பின்தொடர்ந்து ஒரு கும்பலானது ஆம்னி வேனில் பின்தொடர்ந்து சென்று ஆட்டோவை இடித்து அந்த சிறுவனையும் ஆட்டோ டிரைவரையும் துப்பாக்கி முனையில் கடத்தி சென்றது. இது குறித்து கடத்தி சென்றதோடு மட்டுமல்லாமல் ராஜலட்சுமிக்கு அந்த மாணவனுடைய தாயார் ராஜலட்சுமிக்கு போன் செய்து 2 கோடி ரூபாய் கேட்டு மிரட்டல் விடுத்த ஆடியோவும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் உடனடியாக அவர்களை பிடிக்க 4 தனிப்படை அமைப்பதற்கு மதுரை மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் உத்தரவிட்டதின் பேரில் காவல் ஆய்வாளர் காசி தலைமையிலும் 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தீவிர தேடுதல் வேட்டை நடத்தினர். போலீசார் பின்தொடர்ந்து வருவதை பார்த்து செக்கானூர்னி அருகே சிறுவனையும் ஆட்டோ டிரைவரையும் இறக்கிவிட்டு அந்த கும்பல் தப்பியது. அந்த கும்பல் தப்பிய இதில் இருந்து போலீசார் பின்தொடர்ந்து சென்று ஒருவரை மட்டும் கைது செய்யப்பட்டுள்ளனர். மீதி உள்ள அந்த கும்பலில் உள்ள மீதி 4 பேரையும் கைது செய்ய இருப்பதாகவும் தகவல் தெரிவித்துள்ளனர். தற்போது போலீசார் சுற்றறிக்கையில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள்.